नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல இருக்கோம். நேத்திக்கு 19வது அத்தியாயம் பார்த்தோம் 10ல. இன்னைக்கு 20வது அத்தியாயம் பாக்குறோம். இன்னைக்கு மழைக்கால வர்ணனை அதாவது சரத் கால வர்ணனைன்னு சொல்லக்கூடியதை பார்க்க போறோம். வர்ணனை எவ்வளவு அழகா இருக்கு அந்த சரத் காலம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா நேத்தியோட கதையிலதான் கிரீஷ்ம ருத்து முடிஞ்சிச்சு இல்லையா, வெயில் காலம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மழை காலத்தோடைய வர்ணனை பார்க்க போறோம். சோ ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சுக பிரம்மம் சொல்ற ஸ்ரீ சுக உவாச்ச தயோஸ்தத்புதம் கர்ம தாவாக்னேர் மோக்ஷமாத்மனः பூபா ஸ்திரீப்யः சமாச்சக்யுஹு பிரளம்பவதமேவ ச. சுகபிரம்மம் பரீட்சித்திட சொல்றார், இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தோடைய காட்டு தீல இருந்து இவங்களை எல்லாத்தையும் காப்பாத்தினாரா. கண்ணன் மாடு கண்ணு பசு எல்லாத்தையும் காப்பாத்தி அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் கண்ணை மூட சொல்லிட்டு இந்த காட்டு தீ மொத்தத்தையும் கண்ணன் எடுத்து விழுங்கிட்டார் அப்படிங்கறத பார்த்தோமா. அப்ப பிரளமனையும் கொன்றதும் ஆகிய பலராம கிருஷ்ணர்களின் அற்புத செயல்களை கோபிகளிடம் கோபர்கள் தெளிவாக கூறினர். காட்டுல என்னென்ன சேஷ்டிதங்கள் நடந்துச்சோ எல்லாத்தையும் வீட்டுக்கு கோபர்களும் கோப குழந்தைங்களும் வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி காட்டு தீ வந்துச்சு, பிரளமன கண்ணனும் பலராமனும் கொன்னாங்க அப்படின்னு அந்த சேஷ்டித்தங்களை எல்லாம் கண்ணன் அக்னி எடுத்து முழுங்கிட்டா அப்படின்னு எல்லா விதமான சேஷ்டித்தங்களையும் சொல்றாங்க. அப்போ கோப விருத்தாச்ச கோபியச்ச ததுபாகர்ணிய விஸ்மிதாக மெய்நிரே தேவ பிரவரௌ கிருஷ்ணராமோ விரஜம் கதௌ. வயது முதிர்ந்த கோபர்களும் கோபிகைகளும் அதனை ஆர்வத்துடன் கேட்டு வியந்து அவர் இருவரும் கோகுலத்திற்கு வந்துள்ள தேவர்கள் என்றே எண்ணினார்கள். அங்க ஆயர்பாடியில இருக்கிற வயசானவங்க எல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுத்து. அவங்கெல்லாம் வயசு முதிர்ந்தவங்கல்ல, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பேரை பார்த்திருப்பாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லைல்ல. அதனால அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் கோகுலத்துக்கு வந்த தேவர்கள் தான், இவ சாதாரண மனுஷங்க கிடையாது இவங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் வயசானவங்களாம். தத பிராவருட் சர்வசத்வ சமுத்பவா வித்யோதமான பரிதிஹி விஷ்பூர்ஜித நபஸ்தலா. அதுக்கப்புறம் எல்லா உயிரினங்களும் கிளைத்து தழைக்கக்கூடிய பெரும் மழை பருவம். இப்ப கிரீஷ்ம ருத்து முடிஞ்சிச்சா, வெயில் காலம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மழைக்காலம் வருது. அப்பதான் எல்லா உயிரினங்களும் நல்ல செழிப்பா, மரம் செடி கொடிகள் எல்லாம் ரொம்ப செழிப்பா வளரும் இல்லையா. அதற்குண்டான காலம் கனிந்தது, மழைக்காலம் வந்தது. அப்போ பெரிய மழைப்பருவம் வந்தது. சூரியனையும் சந்திரனையும் சுற்றி பரிவட்டம் கட்டி வானில் மின்னல் இடி முழக்கத்துடன் தொடங்கிற்று. இந்த மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றதுக்கு அறிகுறியா ஆகாயத்துல எல்லாம் சூரியனை சந்திரனை சுட்டி வட்டமா ஒரு இது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பரிவட்டம் கட்டின மாதிரி ஆரம்பிச்சு வானில் மின்னல் இடி மின்னல் எல்லாம் வந்துச்சாம் மழைக்காலத்துக்கு உண்டான அறிகுறிகளோட. சாந்திர நீலாம்புதைர்யோம சவித்யுஸ்தன இத்னுபீஹி அஸ்பஷ்ட ஜோதிராச்சன்னம் பிரஹ்மேவ சுகுணம் பபௌ. ஆகாயம் எப்படி இருந்துச்சுன்னா, நீருண்ட கருமேகங்களுடன் இடி மின்னல்களுடன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றின் ஒளியை மறைத்து கொண்டு பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பினும் முக்குணங்களால் மறைக்கப்பட்ட ஜீவாத்மாவை போல் விளங்கிற்று. ஆகாயமே எப்படி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் கருமையா இருக்கு. மேகம் எப்படி கருமையா தானே இருக்கும், தண்ணி நல்லா குடிச்சு இருக்கிற மேகம் கருமையா இருக்கு. அப்புறம் அது என்ன பண்ணுது, இடி மின்னல்களை சூரியனை சந்திரனை நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் மறைச்சிடும் இல்லையா. மேகக்கூட்டம் வந்துச்சுன்னா அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இவற்றின் ஒளியை மறைத்து கொண்டு பிரம்மஸ்வரூபமாகவே இருப்பினும் முக்குணங்களால் மறைக்கப்பட்ட ஜீவாத்மாவை போல் விளங்கிற்று. எப்படி நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மா போலதான் நம்மளும் இல்லையா, பரமாத்மா போலன்னு தான் சொல்ல முடியும். பரமாத்மா இல்ல நம்ம, அது அத்வைத்தம். சோ நமக்கும் ஞானம் இருக்கு, ஆனா ஞானம் நமக்கு மறைஞ்சிருக்குது இல்லையா. எதனால மறைஞ்சிருக்கு, சத்துவம் ரஜஸ் தமோ குணங்களால நம்ம மறைக்கப்பட்டு இருக்கோம். நமக்கும் இயற்கையில பகவானுக்கு இருக்கிறது மாதிரி தர்மபூத்த ஞானம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. நமக்குன்னு இருக்கிற ஒரு ஞானம், நம்மளே ஞானம், ஆத்மாவே ஞானம். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம், அதுக்கு பேரு தர்மபூத்த ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா
எப்படி ரெண்டு ஞானம்? இது புக்கு, இது புஸ்தகம், இது போனு, இது சேரு டேபிள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? அது எனக்கு இருக்கிற அறிவு, அது தர்ம பூத்த ஞானம்னு சொல்லுவாங்க. நானே அறிவுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? நான் இருக்கேன் இல்லையா? எனக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுதான் நானே அறிவா இருக்கிறது. அது இப்ப இந்த புஸ்தகத்துக்கு தோன்றாது இல்லையா? நான் புஸ்தகம் அப்படிங்கிற அறிவு புஸ்தகத்துக்கு தோன்றாது, ஜட பொருள்களுக்கு தோன்றாது. ஞானம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தோன்றும். அதனாலதான் இத மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஆகாயத்துல மேகக்கூட்டங்கள் எப்போதும் பிரகாசிச்சிட்டு இருக்கக்கூடியதான சூரிய சந்திர நட்சத்திர கூட்டங்களை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ, அது எது போல இருக்குதுன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு இயற்கையாலே ஞானம்ங்கிறது ஸ்வரூபம். அதை எப்படி இந்த சத்வரஜஸ் தமோ குணங்கள் மறைச்சுக்கிட்டு இருக்குதோ அது போல இது மறைச்சிட்டு இருக்குன்னு அழகா சொல்றார். சோ அஷ்டௌ மாசானி பீதம் யத் பூமியாச்சோதமயம் வசு ஸ்வகோபீர் மோக்தும் ஆரேபே பர்ஜன்ய கால ஆகதே. பூமியிலிருந்து 8 மாதங்களில் உறிஞ்சி எடுத்து சென்ற நீர் செல்வத்தை சூரியன் மேக தேவதையான பர்ஜன்யனாகி உரிய நேரம் வந்ததும் திரும்ப தர தொடங்கினார். பகவானே தான் எல்லாமாவா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. நம்ம பாரத தேசத்துலதான் 8 மாசம் நல்லா வெயில் அடிக்கிறது, நல்லா இருக்கு, இதமான தட்பவெட்ப நிலை எல்லாம் இருக்கு, மழை காலத்துல மழை பெய்யுது. இந்த மாதிரி நம்மளுக்குதான் இந்த மாதிரி ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. சில வெளி பிரதேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா குளிர் பயங்கரமா இருக்கும், வெயில் ஓவரா காயும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? கொட்டி தீர்க்கும் மழை அப்படி இருக்கும். ஆனா நம்ம பாரத தேசத்துலதான் இந்த தட்பவெட்ப சூழ்நிலைகள் எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி சீரா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 8 மாசம் வெயில் அடிச்சு பூமியில இருந்த எல்லா நீர்ச்சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்த சூரிய பகவான் இப்ப 8 மாசம் முடிஞ்சு மழைக்காலம் வந்த உடனே அது மழையா பொழியிறார். எப்படி? பர்ஜன்ய தேவதைங்கிற ரூபத்துல பகவான் மழையா பொழிறாராம். பர்ஜன்யன மழை கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருணக்கடவுள் மூலியமா இந்த மலைகளை எல்லாம் திரும்பி பூமிக்கு தர தொடங்கினாராம். அப்போ தடித் வந்தோ மகாமேகா சண்டஸ் வசன தேபிதா பிரீணனம் ஜீவனம் ஹ்யஸ்ய முமுட்சு கருணாய்வ. பெரும் காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட மின்னல் கொண்ட பெரும் மேகங்கள் காத்தடிக்கிறது. மேகம் அப்படியே ஆகாயத்துல இருக்கு. காத்தடிச்சுச்சுன்னா என்ன பண்ணும்? மேகக்கூட்டங்கள் எல்லாம் களைஞ்சு போயிடும் இல்லையா? இவ்வுலகிற்கு இன்பம் தருவதும் உயிரோட்டுவதுமான நீரை தயை புரிபவர் போல் தயை கொண்ட நல்லோர்கள் பசி தாகத்தால் தவிப்பவர்களை கண்டு மனம் இலகி அவர்களுக்கு பசி போக்க உணவும் நீரும் அளித்து காப்பது போல பொழிந்தது. ரொம்ப அருமையான அற்புதமான ஸ்லோகம். மீனிங் சொல்லியிருக்காங்க. பெரும் காற்றால இந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுது. திடீர்னு பார்ப்போம், ஒரு காத்து அடிச்சுச்சுன்னா மழை கொட்டுற மாதிரி அப்படியே இருண்டுட்டு வரும். திடீர்னு பார்த்தா மழை பெய்யாது. ஏன்? ஒரு காத்து வந்திருக்கும், அந்த காத்து இந்த மேகக்கூட்டத்தை இங்க இருந்து நகர்த்திட்டு போய் வேற எங்கேயோ விட்டுருப்போம் இல்லையா? அது போல நிறைய பாக்குறோம் நம்ம. குடு குடு குடுன்னு ஓடுறது. எதனால ஓடுறது? காத்துனால ஓடுறது. மேகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. அது மழையா பொழியறது இல்ல, அதையும் தாண்டி அது மழையா நமக்கு வருஷிக்கிறது இல்லையா? அது எப்படி இருக்குதுன்னா, பசி தாகத்துல இருக்கிற ஒருவனுக்கு நல்ல கருணையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு அன்னபானாதிகள் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அது எவ்வளவு கருணையுடையதா இருக்குதோ அது போல தவிச்சு போய் பசியில கிடக்குற இந்த பூமிக்கு, அந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகளுக்காகட்டும், பூமி பிராட்டிக்காகட்டும், எல்லாருக்கும் பர்ஜன்யங்கிற அந்த மலையை கொடுத்து அந்த கருணையினால கொடுக்கிறார். பர்ஜன்ய கடவுளா இருந்து பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தபக்ருஷா தேவமீடா ஆசித் வர்ஷீய சீமஹி யதைவ காம்ய தபஸ்தனுஹு சம்பிராப்ய தத்பலம். விரும்பியதை பெற கடுந்தவம் புரிந்ததால் வாடியவன் அதன் பயனை பெற்றதும் புஷ்டி, அதாவது உடல் வலிமை பெறுவது போல கோடை வெப்பத்தால் வாடிய இந்த பூமி பெரும் மழையை பெற்று செழிப்புற்றது. நமக்கே தோன்றது இல்லையா? மழை வெயில் அடிச்சு கொளுத்தும் பொழுது ஒரு பாட்டம் மழை பெஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா? அது போல விரும்பியதை அடையறதுக்காக கடும் தவம் புரிந்தால் எப்படி ஒருத்தன் வாடி போயிட்டு கிடப்பானோ, ஒரு தவம் பண்றான், நல்லா சாப்பிடாம கொள்ளாம தபஸ் பண்ணிட்டு இருக்கவன் எப்படி இருப்பான்? எதையோ ஒண்ணு வேண்டி விருப்பம் அடையணுங்கிறதுக்காக ஒரு தபஸ் பண்றவன் எப்படி டயர்டா வாடி போய் இருப்பானோ, அது போல இருக்கக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் பூமி பிராட்டிக்கும் எப்படி பெயருது? அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கவனுக்கு திடீர்னு உடல் விரதம் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டு நல்ல புஷ்டி ஆயிடுறான்ல, அது போல
இந்த பூமி பிராட்டிக்கும் சரி, இந்த பூமிக்கும் சரி, மகினா பூமி, பூமிக்கும் சரி, பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சரி, இந்த ஒரு பாட்ட மழை பெஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷமா செழிப்பாயிடுறது. ஒரு பெரிய மழை பெஞ்சன பூமி எல்லாம் என்ன சமிருத்தியா எல்லா பக்கமும் பச்சை பசேர்னு விளையிறது. மக்கள் எல்லாம் அப்பா நல்ல மழை பெஞ்சு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களாம். நிஷா முகேஷு கத்யோதா தமசா பாந்தி நக்ரஹா யதா பாபேன பாகண்டா நஹி வேதா கலௌ யுகே. அப்போ கலியுகத்துல பாவங்களின் வலிமையா நாத்திக மத பிரச்சாரங்களே தலை விரித்து ஆடும். ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காருல்ல வியாச பகவான். சுகபிரமம் அதை சொல்றார். வியாசர் தானே இது காவியம் பண்ணினார் இல்லையா. அவங்க அப்பாதான் வியாச பகவான் தான் சுகபிரமத்துக்கு சொல்லிட்டார். சுகபிரமம் இப்ப பரீட்சித்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்றாரு கலியுகத்துல பாவங்களோட வலிமை. கலியுகத்துக்கே இருக்கக்கூடியது என்ன, கலியுகம்னாலே ரொம்ப மோசமான யுகம். ஆனா அவங்க என்ன நடக்குது அப்படின்னா, கலியுகத்துல ஆஸ்திகத்துல எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களாம், நாஸ்திகம் தான் தலைவிரிச்சு ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அது போலதானே இங்க இப்ப இருக்கு, கடவுள் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றேன் தானே இப்ப நிறைய பேர் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா. அது போல அது எதனால வருது, கலியுக தர்ம பாவங்களின் வலிமையினால். அப்ப என்ன ஆகுது, நிறைய பாவங்கள் சேர்த்து 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 அதனால இந்த மாதிரி எல்லாம் நாஸ்திக மத பிரச்சாரங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும், தலைவிரிச்சு ஆடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வேத நெறிகள் மங்கிய நிலையிலே இருக்கும். அப்ப என்ன இருக்கும், இந்த வைதிக மதம்னு சொல்லக்கூடிய வேத மதம் எல்லாம் மங்கி போய் இருக்குமா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்பதான் கலியுகம் ஆரம்பிச்சு 5000+ இயர்ஸ் ஆறுது. ஆனா இன்னும் கடைசீட்ல போக 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 சுத்தமா ஆஸ்திகம் மங்கி போயிடும், நாஸ்திகம் தலைவரிச்சு ஆடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேத நெறிகள் எல்லாம் மங்கிய நிலையில இருக்கும். அது போல மேகங்கள் சூழ்ந்த இரவு நேரத்தில் நட்சத்திரங்கள் ஒளிராது. அது எதுக்கு ஓமையா சொல்றார், இப்படி எப்படி கலியுகத்துல நாஸ்திகம் தலைவிரிச்சு ஆடுதோ அது போல இந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆகாயத்துல நட்சத்திரங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். எப்படி கலியுகத்துல வேதங்கள் வேத சாஸ்திரங்கள், இந்த வேத நெறிகள் எல்லாம் தர்ம நெறிகள் எல்லாம் மங்கி போயிருக்குதோ அது போல இந்த சரத்கால ராத்திரி நேரத்துல இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் இந்த இதனால மேகங்களால மறைக்கப்பட்டிருக்கிறது. மின்மினி பூச்சிகளே ஒளிரலாயின. அப்ப என்ன ஆகும், ஒரே இருட்டா இருக்கும். மின்மினி பூச்சிகள் தான் மழை பெஞ்சோன்னு அங்க ஒளிர்ந்துகிட்டு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஸ்ருத்வா பர்ஜன்ய நிதம் 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 மண்டூகாவ்ய ஸ்ருஜன் கிரஹா தூஷ்ணிம் ஷயானா பிராக்யத் யத்வத் பிராமணா நியமாத்யயே. நித்திய கர்மங்கள், அதாவது நம்ம தினம் செய்யக்கூடிய நித்திய கர்மங்கள், நியமங்கள்னு இருக்குல்ல, எழுந்திரிக்கணும், நம்மள சுத்தம் பண்ணிக்கணும், குளிக்கணும், நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய நித்திய கர்மங்கள் இருக்குல்ல, பகவான் ஆராதனை பண்ணணும், இந்த மாதிரி நித்திய கர்மங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முடிந்த பின் குருவின் ஆணை பெற்று வேதம் ஓதுபவர்கள் வேதம் ஓத தொடங்குவது போல் மௌனமாக உறங்கிக் கொண்டிருந்த தவளைகள் மேக ஒளியை கேட்டதும் டர் டர் என்று சத்தமிட தொடங்கின. ரொம்ப அற்புதமா அழகான வர்ணனை. இந்த சரத்கால வர்ணனை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல சொல்ற நித்திய கர்மங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிஷ்யன் எப்படி குருவோட ஆணைய பர்மிஷனை வாங்கிட்டு வேதம் ஓதும் பொழுது, அவன் வேதம் ஓத தொடங்கும் பொழுது அவனோட மௌனமாக வேதம் ஓத தொடங்குவது போல். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதத்தை உத்தான கதியில நிறைய உற்சர்கதியில மேல போற கதி, கீழே வர கதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போல நல்ல உயர்த்தி சொல்லுவாங்க, அப்புறம் கீழே சொல்லுவாங்க, உயர்த்தி சொல்லுவாங்க, கீழே சொல்லுவாங்க, அப்படி மாத்தி மாத்தி வேதத்தை சொல்றாங்கல்ல, சத்தமா சொல்லுவாங்க இல்லையா வேதத்தை. அது போல அந்த வரையில அமைதியா இருந்த அந்த சிஷ்யன் குருவோட அனுமதி வாங்கி வேதம் ஓதும் போது எப்படி நல்ல சத்தமா இருக்குமோ அது போல வேதம் ஓத தொடங்குவது போல மௌனமா உறங்கிக்கிட்டு இருந்த இந்த தவளை எல்லாம் என்ன பண்ணுதான், மேக ஒளியை கேட்டதும் டருடன் அதுவும் சத்தமிட ஆரம்பிச்சுச்சான். ஓகே. ஆசன்னு பதாவாஹின்ய சூத்ரணத்யோனு சூஷ்யதி பும்சோ யதா ஸ்வதந்திரஸ்ய தேகத்ரவில சம்பதஹ. புலனடக்கமின்றி தீய வழிகளில் சுற்றுகிற மனிதனின் உடலும் பொருளும் செல்வமும் தடம் புரண்டு செல்வது போல கோடையில் வறண்டிருந்த சிற்றாறுகள் கரை புரண்டோடின. ஒவ்வொரு அந்த வர்ணனை சொல்லும் போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுதான் பெரியவங்களுடைய நல்ல ஒரு கருணையான குணம்னு சொல்ல முடியும். நம்ம ஒரு புலனடக்கமே இல்லாத, இந்திரிய அடக்கம் இல்லாத ஒருத்தன் எப்படி சுத்தி கெட்ட வழிகள்ல திரிவானோ அது போல
அந்த மனிதன் சுற்றி திரிகிற மனிதன் அவன் என்ன ஆகுது? அவன் திரியதுனால அவனோட உடம்பு, அவனுடைய பொருள்கள், அவனுடைய செல்வங்கள் எல்லாம் தரம் புரண்டு போகுது இல்ல. கெட்ட வழியில போகும் பொழுது அவனோட செல்வங்கள் எல்லாமும் அழிஞ்சு போய் கெட்ட வழிகளை செலவிடப்படுறது இல்லையா? அது போல கோடையில வறண்டு கிடந்த நதிகள் எல்லாம், சிற்றாறுகள், நதிகள் எல்லாம் இந்த ஒரு பாட்ட மழை பெஞ்சோன்னு கரை புரண்டு ஓடுதான். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அது போல கரை புரண்டு ஓடுதான். ஹரிதா ஹரிபிஹி ஷஷ்பைஹி இந்திர கோபைச்ச லோகிதா உச்சிலீந்திர கிருதச்சாயா நிருணாம் ஸ்ரீரிவ ஊரபூத். அப்ப அரசர்களின் பல வகையான சேனைகளின் அணிவகுப்பு போல் பூமி பசும் புற்களால் பச்சையாகவும், தம்பல பூச்சிகளால் சிவந்தும், நாய்க்குடைகளால் மூடப்பட்டும் வெளுத்தும் இருந்தது. இந்த பூமி எப்படி தெரியுமா இருந்துதான்? பச்சை பசேர்னு புல் தரைகள் எல்லாம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் முளைஞ்சிடுச்சா. காஞ்சி போய் கிடந்த தரைகள் எல்லாம் நல்ல பச்சை பசேர்னு புல் தரையா ஆயிடுச்சு. அதுல இந்த சிகப்பு கலர்ல ஒரு வண்டுகள் இருக்கும்ல, அதெல்லாம் அழகா இருக்குதான். அப்புறம் தம்பள பூச்சிகள், அதுக்கு பேரு தம்பள பூச்சிகள்னு சொல்றாங்க. அது ரொம்ப அங்கங்க ரெட் கலர்ல அந்த பச்சையில ரொம்ப அழகா தெரியுது. அப்புறம் எங்க பார்த்தாலும் காளா முளைச்சிருக்கு. இதனால மூடப்பட்டிருக்கு இந்த பூமி. எப்படி தெரியுமா இருக்குதான்? ஒரு ராஜ சேனை அணிவகுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்குதாம். ஓகே. க்ஷேத்ராணி சஸ்ய சம்பத்பிஹி கர்ஷகானாமுதம் ததூஹு தனீனாம் உபதாபம் ச தெய்வாதீனமஜானதாம். வயல்கள் எல்லாம் பயிர் செழிப்பா உழுபவர்களுக்கு மனநிறைவை தந்தன. விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல பயிர் செழிச்சு வளருதா, அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. எல்லாம் தெய்வ செயல், எல்லாம் பகவானோட கருணை காருண்யம் அப்படின்னு என்பதை உணராத தனிகர்களுக்கு தாபத்தை தந்தது. இது என்ன ஆகுது? தனிகர்களுக்கு, பணக்காரங்களுக்கெல்லாம் இது என்ன தாபத்தை தந்துருதான். இது எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு நினைக்காத, உணராத தனிகர்களுக்கு, பணக்காரங்களுக்கு இது தாபத்தை கொடுக்குது. அவங்களுக்கு ஏன் மழை பெய்யுதுன்னு இருக்கும் இல்லையா, அவங்களோட வேலைகள்லாம் செய்ய முடியாது. சில பேர் இப்பயும் அப்படி இருக்காங்கல்ல, அது போல தாபத்தை தந்தது. ஜலஸ்தலௌக சர்வே நவவாரி நிஷேவயா அபிப்ரத்ருச்சிரம் ரூபம் யதா ஹரி நிஷேவயா. ஹரிபக்தர்கள் எல்லாம் பகவத் சேவையால் அக அழகும் புற அழகும் பெறுவது போல நீரிலும் நிலத்திலும் வாழ்கிற பிராணிகள் புது நீரை பெற்றதால் அழகிய வடிவம் பெற்றன. இப்படி மழை புதுசா பெய்ஞ்ச உடனே எப்படி இருக்கும்? எல்லாம் சுத்தமாயிடும் இல்லையா? மரங்கள் எல்லாம் அப்படி செழிச்சு வளரும், சுத்தமா இருக்கும், ரோடு சுத்தமா இருக்கும், எல்லாமே சுத்தமா இருக்கும்ல. இப்ப இல்ல, அப்ப எவ்வளவு சுத்தமா இருக்கும். அப்படி ஆத்துல ஓடையில எல்லாம் ஓடுற தண்ணீர் எல்லாம் ரொம்ப ஸ்படிக்க மாதிரி அப்படி கிளியரா அப்படி இருக்குமா. அது எது போல இருக்கு அப்படின்னா, பகவான் ஹரியினுடைய பக்தர்கள் மனசு அகத்திலையும் வெளியிலையும் பகவத் சேவையினால, பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களால அவங்களோட மனசும் தூய்மையா இருக்கு, வெளிப்புறமும் தூய்மையா இருக்காங்க. அதனால அவ்வளவு அழகா இருக்காங்களா. அது போல இருக்கிறது இந்த மழை பெஞ்சதுனால இந்த சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்றார். சரித்பிஹி சங்கத சிந்துஹு சுக்ஷுபே ஸ்வசனோர்மிமான் அபக்வயோகின சித்தம் காமாப்தம் குணயுக்யதா. பக்குவமாகாத யோகியின் சித்தம் காமவயப்பட்டு விஷய சுகங்களை நாடுவதால் கொந்தளிப்பது போல கடலானது ஆற்று நீர் பெருமளவு உட்புகுந்ததும் காற்றின் வேகத்தால் உண்டான அலைகளுடன் கொந்தளித்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தோட வர்ணனை சொல்லும் பொழுதும் அந்த மனித வாழ்க்கையோட உவமையிட்டு சொல்றாங்க, உதாரணத்தை சொல்றாங்க. இந்த மழை பெஞ்சு கடல்ல போய் இந்த நீரெல்லாம் கலக்குறதா, புது தண்ணி உள்ள போன உடனே எப்படி வேகமா எல்லாம் போறதா. அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பக்குவம் அடையாத ஒரு யோகி யோகம் பண்ணணும், ஒரு தபஸ் பண்ணணும் அப்படின்னு உட்காடுறான் ஒருத்தர். ஓகே, யோகாசனம் நம்மளே கூட எடுத்துக்கோங்க, யோகம் பண்றதுக்கு உட்காடுறோம். ஆனா மனசு இந்திரியங்கள்லாம் அடங்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது? விஷயேந்திரியங்கள்லயே ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அவனோட மனசு எப்படி அந்த விஷயங்களுக்கு ஆட்பட்டு விஷய சுகங்களை நாடு மனசு கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அமைதி அடையாதுல்ல. அப்பேற்பட்ட அது போல இந்த கடல் அலையானது இந்த தண்ணிகள் எல்லாம் போய் போய் சேர சேர கொந்தளிக்கிறதா அங்க கடல்ல. கிரையோ வருஷதாராபிஹி கன்யமானான விவ்யதுஹு அபிபூயமானா வியசனைஹி யதாதோக்ஷஜ சேதசஹ
பகவானிடம் மனம் பதித்தவர்கள் துன்பங்களால் பாதிக்கப்பட்டாலும் வேதனை அடையாமல் இருப்பது போல, பகவானை சரணம் அடைஞ்சவங்க அவங்களுக்கு எவ்வளவோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதனால அவங்க வேதனை அடையறதில்லை. அது போல தாரையாக பெய்கிற மழையால் அடிபட்ட போதிலும் மலைகள் அசைந்து கொடுக்கவில்லை. எப்படி இருக்கு? எப்படி இந்த மழையால மலை அசையாம இருக்குது இல்ல? பர்வத்தம் எவ்வளோ மழை கொட்டினாலும் அசையாம ஸ்திரமா நிக்கிறது இல்ல? அது எதுக்கு உண்மையா இருக்குன்னா, பகவான சரணமடைஞ்ச பக்தர்கள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் எப்படி அசையாம கவலைப்படாம இருக்காங்களோ அது போல இருக்குன்னு சொல்றார். மார்கா பபூவ சந்திக்தாக திருணைச்சன்னாய சம்கிருதாக நவ்யஸ்யமானா ஸ்ருதயோ த்விஜை கால ஹதா இவ. வேதங்கள் அந்தணர்கள் திரும்ப திரும்ப ஓதப் பெறாது காலத்தால் மறக்கப்பட்டு போவது போல பழுது பார்க்க பெறாத பாதைகள் புல் மண்டி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருந்தன. இந்த மழை பெஞ்சதுனால பாதைகள்லாம் எப்படி இருக்கு? பழுது பார்க்காம அதை பராமரிக்காம விட்டதுனால பாதை ஃபுல்லா புல்லு மண்டி கிடக்குறது, நல்லா புல்லு புதருமா இருக்கு. அது எது மாதிரி இருக்குதுன்னா, வேதங்களை அந்தணர்கள் திரும்ப திரும்ப ஓதாம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களோட வாழ்க்கை புல்மண்டி போன மாதிரி ஆயிடும். காலத்தால எப்பப்ப என்னென்ன கிரமங்கள் பண்ணணும், எப்பப்ப அத்தியாயனம் பண்ணணும், எப்பப்ப ஓதணும் அப்படின்லாம் இருக்குது இல்ல, சண்டை சொல்லணும் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாம விட்டா அதையெல்லாம் எப்படி மறந்து போறாங்களோ அது போல இந்த பாதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். லோக பந்துஷு மேகேஷு வித்யுச்சல சௌஹிருதா ஸ்தைரியம் ந சக்ரு காமின்யஹ புருஷேஷு குணிஸ்விவ. குணசாலிகளான மனிதர்களிடம் வேசிகள் நிலைத்து நில்லாதது போல ஒரு நல்ல குணவானான ஒரு மனிதன் கிட்ட இந்த வேசியான பெண்கள் அவங்க கிட்ட போய் சேஷ்டித்தங்கள் பண்ணாலும் அவங்கள வசியம் பண்ணாலும் அவங்கெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. அது போல உலகத்திற்கு உதவும் மேகங்களிடம் மின்னல்கள் நிலைத்து நிற்பதில்லை. உலகத்துக்கு உதவணும்னு இருக்கக்கூடிய மேகங்கள் அது மழையா பொழிஞ்சே ஆகணும், மக்களுக்கு நான் நல்லதே பண்ணணும் அப்படின்னு இருக்கிற மேகத்துல மின்னல்கள் போய் ஸ்திரமா நிக்க முடியுமா? ஒரு செகண்டுக்கு தான், ஒரு கண்ணு நிமிக்கிற நேரத்துக்கு தான் அதால அங்க நிக்க முடியும், அதுக்கு மேல நிக்க முடியாது இல்லையா மேகத்துல. அததான் சொல்றார். மின்னி கன நேரத்தில் மறைவதால் அதுக்கு பேரே மின்னல் அப்படின்னு சொல்றார். மின்னல்னு ஏன் சொல்றாங்க? ஒரு க்ஷண நேரத்துல, ஒரு கன நேரத்துல அது மின்னி மறைஞ்சிருந்ததுனால அதுக்கு பேரு மின்னல் அப்படின்னு சொல்றார். தனுர்வியதி மாகேந்திரம் நிர்குணம் ச குணின்யபாத் வியக்தே குணவியதிக்கரே குணவான் புருஷோ யதா. முக்குணங்களால் உருவமாக பெற்ற உடலில் முக்குண தொடர்பற்ற ஜீவாத்மா விளங்குவது போல உருமுகிற மேகமுள்ள வானில் நாணலற்ற, நான் அப்படின்னா கயிறு வானவில் விளங்கியது. குணம் பண்பு கயிறுக்கு உவமையாக சொல்லப்பட்டது. ரொம்ப அற்புதமா சொல்றார். முக்குணங்கள் இந்த உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது? இந்த பிரகிருத்தினால ஆக்கப்பட்டது. பிரகிருதி எதனால் ஆக்கப்பட்டது? சத்துவம் ரஜஸ் தமசால ஆக்கப்பட்டது. சோ அந்த பிரகிருத்திலிருந்து உண்டானதுதான் இந்த சரீரம் இல்லையா? அப்ப இது எல்லாமே எதனால ஆக்கப்பட்டிருக்கு? இந்த கண்ணுல பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும், உலகத்துல இருக்க அத்தனை வஸ்துக்களும் பிரகிருதி சம்பந்தத்தால உண்டானதுதான். அப்ப அதுல எல்லா வஸ்துக்களிலுமே முக்குணங்களோடைய தொடர்பு இருக்கத்தானே செய்யும். எப்படி மண்ணால பண்ணப்பட்ட சட்டி குடம் இதுல எல்லாம் மண்துவம் மண்ணோடைய தத்துவம் இருக்கு இல்லையா, தன்மை இருக்கு இல்லையா? அது போல இந்த சரீரம் முக்குணங்களால் ஆக்கப்பட்டு இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு இதோட தொடர்பே கிடையாது. ஒரிஜினலா இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த சரீர சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த குண சம்பந்தம் வருது. இந்த சரீர சம்பந்தம் இல்லாத ஜீவாத்மாவுக்கு இதனோட தொடர்பே கிடையாதே. அது எது போல இருக்குதுன்னா, இந்த ஆகாயத்துல மேகம் உருமுதா, அதை சுத்தி இந்த இது வந்திருக்கு, என்ன வானவில் வந்திருக்கு. அது எங்கேயாவது கைத்த போட்டு கட்டி வச்சிருக்காங்களா என்ன? இல்ல, அது தானா ஒரு வானவில் வட்டமிட்டு நிக்குது இல்லையா, ஆகாயத்துல தனியா நிக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, வானில் நான்னா கயிறே இல்லாம ஒரு வட்டம் அழகா வானவில் விளங்கியது அது போல இருக்கு. இந்த இடத்துல குணம் தான் பண்பு கயிறுன்னு சொல்றார். ஓகே, அந்த குணம் அது எப்படி அதுல ஒட்டாம இருக்கு? அதுல ஒட்டிக்கிறதே இல்ல. ஆகாயத்துல எங்கேயும் கயிறு போட்டு கட்டி வச்சில்ல அந்த வானவில்ல. அதே போலதான் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல சம்பந்தமே இல்லாம தனிச்சு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். இந்த குணங்களோட சம்பந்தமே கிடையாது அவருக்குன்னு சொல்றார். நரராஜோடு பஷ்யன்ன சஜ்ஜோத்ஸ்னாராஜிதைர்கணை அகம் மத்யா பாசிதயா சுபாசா புருஷோ யதா.
தன் ஒளியால் விளங்கும் ஜீவன் நான் எனது என்ற அகங்காரத்தால் மறைக்கப்பட்டு விளங்குவது போல் தன் ஒளியால் துளங்குகிற சந்திரன் மேகங்களால் மறைக்கப்பெற்று மேகங்களால் மறைக்கப்பெற்று வெளியே தெரியவில்லை. எப்படி இந்த ஜீவாத்மா இந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அது வெளியில தெரியல, எதனால மறைஞ்சிருக்கு? மேகங்கள் அதை மறைச்சுக்கிச்சு. அது ஸ்வயம் பிரகாசம். அந்த சந்திரனுக்கு சுயமா ஒளி கிடையாது, சூரியன் கிட்ட இருந்தா வாங்குது, நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இருந்தாலும் மேகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, தானா ஒளிரக்கூடியதுதான் அது. ஆனா அந்த மேகம் போய் டெம்பரவரியா அதை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அது எது போல இருக்குதுன்னா, இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஸ்வயம் பிரகாசம். யாரும் எனக்கு நீ ஜீவாத்மான்னு நான் சொல்லித்தர வேண்டியது இல்லை, எனக்கு சுயமாவே நானுங்கிற ஜீவனுக்கு தெரியும். இது நானுங்கிறது யாராவது சொல்லணுமா என்ன? யாராவது ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாதான் அவங்களுக்கு தெரியாது. அதர்வைஸ் அந்த ஜீவனுக்கு தெரியும், இது நானுங்கிற தத்துவம் தெரியும் இல்ல. ஆனா இந்த புக்குக்கு தெரியாது, நானுங்கிறது புக்குக்கு தெரியாது, ஏன்னா அது ஜட பொருள். நானுங்கிறது ஜீவாத்மா, நானுங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிறதுனால. அப்ப நான் என்ன பண்றேன், நானு இது என்னது அப்படின்னு இதெல்லாம் இதனால மறைக்கப்பட்டிருக்கேன். முதல்ல நானுங்கிற அகம்னா நான், அகங்காரத்தால் மறைக்கப்பட்டிருக்கேன். எனதுன்னு சொல்லக்கூடிய மமக்காரம், எனதுன்னா மாம்னு அர்த்தம், மமக்காரத்தினால மறைக்கப்பட்டு விளங்குவது போல தன் ஒளியால் தொடங்குகிற சந்திரன் மேகங்களால் மறைக்கப்பட்டு வெளியே தெரியாம இருக்கா. எப்படி இந்த நானுங்கிற ஜீவாத்மா மமக்காரத்தால மறைக்கப்பட்டு இருக்கிறாரோ அது போல இந்த சந்திரன் இந்த மேகங்களால மறைக்கப்பட்டு இருக்கா. மேகாகமோத்சவா ஹிருஷ்டா பிரத்யனந்தன் சிகண்டினஹ கிருஹேஷு தப்தா நிர்விண்ணா யதாச்சுத ஜனாகமே. குடும்ப சூழலில் வாடிய கிரகஸ்தர்கள், நம்மள மாதிரி இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க குடும்ப சூழல்ல வாடி இருக்கும். நம்ம எல்லாம் எப்படி ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு சந்தோஷம், ஒரு கஷ்டம் ஒரு சந்தோஷம், இப்படிதானே மாறி மாறி வாழ்க்கை இருக்கு. யாரும் இதுல இருந்து தப்ப முடியாது. உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம் மாறி மாறி வரும். ஒரு கால அளவுகள் வேணா மாறுபடலாம், அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. சில பேருக்கு துக்கங்கள் நீடிக்கலாம், சில பேருக்கு சந்தோஷங்கள் நீடிக்கலாம். ஆனா எதுவுமே பர்மனண்டா இருக்கிறது இல்லைல்ல. சந்தோஷமே ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சாருன்னு எங்கேயுமே கிடையாது. அதே போல துக்கத்தையே ஒருத்தர் வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சாருங்கிறது எங்கேயும் கிடையாது. அது போல சொல்றாரு, குடும்ப சூழல வாடிய கிரகஸ்தர்கள் இல்வாழ்வார்கள். இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க பகவத் பக்தர்கள் பகவத் பக்தர்கள் வந்தாலே மகிழ்வது போல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு யாராவது நம்மள போல இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும்ல. அது போல கோடையில் வாடிய மயில்கள் மேகத்தின் வரவால் உற்சாகம் பெற்று மகிழ்ச்சியுற்று ஆடின. அதனால கோடையில வாடி போய் கிடக்குறது மயில்கள். அப்போ மேகத்தோட வரவு அப்படின்னா என்ன அர்த்தம், மழை பெய்ஞ்சதுனால அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது, அதனால மகிழ்ச்சியோட ஆடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இது போல இருக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை. நம்ம வாடி வதங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மள போல ஒரு பாகவத பக்தர்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா, அது போல அப்படின்னு சொல்றாரு. பீத்வாபபாதபாபத்பிஹி ஆசன்னானாத்ம மூர்த்தயः பிராக்ஷாமாஸ்தபசா சாந்தா யதா காமானு சேவையா. விரும்பியது பெற தவம் செய்து வாடி களைத்தவர்கள் ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும் வேணும்னு வேண்டி 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 களைச்சே போயிடும், அவனுக்கு கிடைக்கல. அதன் பயனான உலகியல் சுகத்தின் அனுபவம் பெற்றது மகிழ்ச்சி அடைவது போல. நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன் பகவான் கிட்ட, அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் காரியம் கழிஞ்சு எனக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுவேன். அது போல மரங்களின் வேர்களின் வழியே நீரை பருகி கப்பும் கிளையமாக செழித்தன. அது போல ரொம்ப நாளா இந்த மரம் ஒரு மழை பெய்யாதா பெய்யாதா பெய்யாதான்னு தபஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறது. ஆனா இந்த ஒரு பாட்ட மழை பெஞ்சோன்னு அதுக்கு அவ்வளோ சந்தோஷமாயி நல்லா கப்பும் கிளையுமா சந்தோஷமா விருட்சம் வளர்ந்து பெருகி வளருது அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வசாந்த சாந்தரோதசூ நியூசூரங்காபிசாரசா கிரகேஷ்வசந்த அசாந்த கிருத்யேஷு கிராம்யா இவ துராசயா. பரீட்சித் சுகபிரம்மம் சொல்றார், பரீட்சித் அரசனே, வீடுகளில் ஓயாது தொல்லைகள் இருந்தாலும் உலகியல் பற்றுமிக்க சித்தமுடைய பாமரர்கள் அவ்வீடுகளிலேயே ஈடுபாடு கொண்டு தங்குவது போல முள் சேறுகளோடு ஓடைகள் கலங்கி இருப்பினும் சக்கரவாக பட்சிகள் அங்கேயே வசித்தன. ரொம்ப அற்புதமா சொல்றார்.
வீடுகள்ல எப்ப பார்த்தாலும் ஓயாவது ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப கூட நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டிலேயே தான் இருக்கும். நம்ம நம்ம வீடு என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுலதானே இருக்கும். வேற எங்கேயோ ஓடி போயிடுறோமா? இல்ல இல்ல. அது போல எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நம்ம வீட்டுலதான் இருப்போம். அது போல இதுல இருந்து இப்பதான் நான் பட்டுட்டேனே, இதுல இருந்து நான் விடுதலை அடைஞ்சுக்கலாம், இனிமே இந்த செயலை செய்ய வேணாம்னு யாராவது நினைக்கிறோமா? இல்ல இல்ல. அது போல எவ்வளோ அழுக்கு சேறு சகதியா அந்த ஓடைகள் எல்லாம் இருந்தாலும், முள்ளு மடு சேறு சகதியோட ஓடைகள் கலங்கி போயிருந்தாலும் இந்த சக்கரவாக பறவை இருக்குல்ல, அங்கேயேதான் வசிக்கும் அப்படின்னு சொல்றார். இங்கதான் நல்லா இல்லையே, போயிடலாமே எல்லாம் போகாது, அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கு? ஒரு மனிதன் எப்படி எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சாலும் அதே வாழ்க்கையில சுழண்டுட்டு இங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அது போல அப்படின்னு சொல்றாரு. ஜலௌகை நிரபித்யந்த சேதவோ வர்ஷதீஸ்வரே வாக்கண்டி நாம சத்வாதைஹி வேத மார்கா கலௌ யதா. கலியுகத்துல நாத்திகர்களின் தவறான வாதங்களால் வேத மார்க்கங்கள் சிதறி சீரழிவது போல, கலியுகத்துல ஏற்கனவே முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி கலியுகத்துல என்ன ஆகும், நாஸ்திகர்கள் ஜாஸ்தியாயி அவங்க எல்லாம் வாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வாதங்கள் நல்லவங்களோட வேத மார்க்கத்துல இருக்கவங்களோட வாதம் பண்ணப்ப அவங்களால இந்த வேத மார்க்கம் அழிஞ்சுக்கிட்டே மறைஞ்சுக்கிட்டே போறதா, அதனால அவங்கள நிரூபிச்சு காய்க்க முடியாது, சிதறி சீரழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. வானம் ஆலங்கட்டி மழை பெய்யும் போது நீரின் வெள்ளப்பெருக்கால் அணைகள் அதாவது கரைகள் உடைந்து போயின. அது எதுக்கு உவமையா சொல்றார்? பெரிய மலை ஆலங்கட்டி அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழை பெய்யும் பொழுது டமால் டமால் மேல இருந்து விழுறது. அப்ப இந்த சின்ன சின்ன அணைகள் இதெல்லாம் என்ன பண்ணுது, தாங்க முடியாம எல்லாம் உடைஞ்சு போகுது. அது போல இருக்குன்னு சொல்றாரு. मुञ्चन् वायुभिर्नुन्ना भूतेभ्योऽधामृतम् गना यथा शिशो विष्पतयः காலே காலே துச்சேரிதா. அந்தணர்களோட தூண்டுதலால் உரிய காலத்தில் செல்வந்தர்கள் மக்களின் விருப்பத்தை நிறைவு செய்வது போல் காற்றினால் அலைகழிக்கப்பட்ட மேகங்கள் உயிரினத்தின் பொருட்டு அமுதமென மழை பொழிந்தன அப்படின்னு சொல்றார். அந்தணர்கள் சொல்றதுனாலதான் இந்த மாதிரி இருக்காது, நல்லது பண்ணு நல்லது பண்ணுன்னு போய் செல்வந்தர்கள்கிட்ட பணக்காரங்க கிட்ட இல்ல ராஜா கிட்ட எல்லாம் சொல்றதுனாலதான் மக்களோட விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க. அது போல காற்றினால் இந்த மேகங்கள் அலைக்கழிக்கப்பட்டாலும் மேகங்கள் உயிரினங்களின் நம்மள மாதிரி ஜீவராசிகள் பூமியில இருப்போம் இல்லையா, அந்த ஜீவராசிகள் மேல இருக்கக்கூடிய ஆசையினால அவங்க வாழ்ந்து போகட்டும் அப்படிங்கிறதுனால அமுதம் போல மழையை பொழிகின்றன. ஏவம் வனம் தத்துவரிசிஷ்டம் பக்வ பக்வ பக்வகஜூர ஜம்புமத் ஓகோ பாலை விருதோரந்தும் சபல பிராவிஷத் ஹரீஹி. இவ்வாறு பெருமழை பொழிந்து செழுப்படைந்து பேரிச்சம்பழமும் நாவல் பழமும் பழுத்து குலுங்குகிற காட்டிற்கு பசுக்களும் இடையர்களும் சூழ ஸ்ரீகிருஷ்ணன் பலராமருடன் விளையாட சென்றார். இப்படி நல்ல சமிருத்திகளோட நல்ல காடு மழை செழிச்சு மழை பெய்ஞ்சதுனால செழிச்சு இருக்கா. அந்த காட்டுல மலைகள்ல எல்லாம் நல்ல பேரிச்சம்பழம் நாவல் பழம் பழுத்து எல்லாம் குலுங்குறது. அந்த காட்டுக்குள்ளார கண்ணனும் இடைச்சிறுவர்களும் பலராமனும் மாடு கன்றுகளும் பசுக்களும் எல்லாம் திரும்பி மாடு மேய்க்க போறாங்க. எல்லாம் சந்தோஷமா அங்க போய் விளையாட போறாங்க. தேனவோ மந்தகாமின்ய ஊதோ பாரேன பூயசா யுர் பகவதா ஹூதா திருதம் பிரீத்யா சுதஸ்தனி. பால் சுரப்பால் கனத்து போயிருக்கு மடி. இந்த பசுவுக்கு பால் சுரந்து நல்ல மடி கனத்து போயிருக்கு. மடிகள் பசுக்கள் மெதுவாக நடந்து வந்தன. ஏன் சொல்லுங்க, நல்ல சமிருத்தி, நல்ல தீனி கிடைச்சிருக்கு, நல்ல சாப்பிட்டுருச்சு இந்த பசு மாடெல்லாம். அப்போ அது நல்ல பால் சுரந்து மடியெல்லாம் கனத்து போயிடுச்சு. அதனால அதால நடக்கவே முடியல, மெதுவா நடந்து வருது. பகவான் அவைகளின் பெயர் கூறி அன்புடன் அழைக்கவே அன்பால் மடியிலிருந்து பாலை சுரிந்து கொண்டு வேகமாக அங்கு வந்தன. ஒருத்தர் வாஞ்சையோட வந்து கூப்பிட்டா எவ்வளவு அன்பு உள்ளுக்குள்ள உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு இந்த மாடுகளுக்கு. அப்ப கண்ணன் கூப்பிடுறாரு, ஒவ்வொரு மாடா பேரு சொல்லி கூப்பிட்டோன்னு அதுகெல்லாம் அன்போட கண்ணன் கிட்ட ஓடுறதா. ஓடும் பொழுது பால் சுரந்துகிட்டே ஓடுறதான். வேகமாக அங்க ஓடி வந்தா, கண்ணன் நம்மள கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஓடி வந்ததான். வன உகச பிரமுதிதா வனராஜி மதுச்சிதா ஜலதாரா கிரேர்நாதான் ஆசன்னாத திருஷே குஹா. ஆனந்தத்தோட வாழ்கிற காட்டுவாசிகளையும் தேனொழுகும் மர வரிசைகளையும் நீர் அருவிகளையும் மலைகளின் எதிரொலிகளையும் அருகிலிருந்த குகைகளையும் பகவான் கண்டார்.
பகவான் காட்டுக்கு போனாரா, என்னென்னத்தை பாக்குறார்? ஆனந்தமா அங்க வசிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், காட்டுவாசிகளை பாக்குறார். தேன் அழுகக்கூடிய மரம் வரிசை வரிசையா இருக்கு, மரத்துல எல்லாம் தேன் கூடு கட்டி இருக்கு. இந்த மழை பெஞ்சோன்னா எல்லா தேன் எல்லாம் ஒழுகுறது. அந்த மரத்தகெல்லாம் பாக்குறார். நல்ல அருவியில நீர் கொட்டுறது, அதை பாக்குறார். மலைகளோட எதிரொலிகள், மலையில பேசின எதிரொலிக்கும் இல்ல, அந்த எதிரொலிகள் எல்லாம் கேட்கிறார். அருகில் இருக்கக்கூடிய குகையை பாக்குறார். இதெல்லாம் கண்ணன் பாக்குறார். क्वचित् वनस्पति क्रोडे गुहायां चापि वर्षति निर्विश्य भगवान रेमे गंधमूल पलाशनः. மழை கொட்டும் போது பெரிய மரத்தின் பொந்திலோ குகையிலோ மறைந்திருந்து கிழங்குகளையும் வேர்களையும் பழங்களையும் சாப்பிட்டு கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் மகிழ்ச்சியுடன் விளையாடினார். குழந்தைங்க எல்லாம் மாடு மேய்க்கு போயிருக்காங்க. கோபாலர்கள், மாடுகள், கன்றுகள், அப்புறம் பலராமன், கண்ணன், கிருஷ்ணன், நம்ம கண்ணன் எல்லாரும் மாடு மேய்க்கு போகும் பொழுது திடீர்னு இப்ப எப்படி மழை பெய்யுறது, திடீர்னு வெயில் அடிக்கிறது, திடீர்னு மழை பெய்யுறது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருக்கக்கூடிய குகைங்கள்ல இல்ல பெரிய பெரிய மரத்துக்கு நடுவுல ஒரு பொந்து இருக்கும்ல, அந்த பொந்துல எல்லாம் போய் அங்க அங்க நின்னுக்குவாங்களாம். மழையோட நிழலுக்காக, ஐ மீன் மழை மேல படக்கூடாதுன்னு ஒதுங்கிக்குவாங்களாம். அங்க ஒதுக்கும் போது என்ன பண்ணுவாங்களாம், அந்த தோட்டத்துல, அந்த காட்டுல, அந்த வனத்துல பழுத்திருக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள், கனிகள் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா விளையாடுவாங்களாம். தத் யோதனம் சமாதிநீதம் ஷிலாயாம் ஷலிலாந்திகே சம்போஜனீயர் புபுஜே கோபை சங்கர்ஷனான்விதா. தடாகத்தினோட அருக பாறை மீது அமர்ந்து, தடாகம் அந்த அந்த கரையோரத்தெல்லாம் உட்கார்ந்துகிட்டு, பாறையில உட்கார்ந்துகிட்டு வீட்டிலிருந்து கொண்டு வந்த தயிர் சாதத்தை பலராமனோட கோபர்களுடன் கண்ணன் சாப்பிட்டானா. கண்ணன் என்ன பண்ணுவாரா, தடாகத்துல அந்த நீர்வீழ்ச்சியோ இல்ல இந்த நதியோ அந்த தடாகத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு பாறை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்களாம். அங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த தயிர் சாதத்தை பலராமனோடையும் மற்ற கோபாலர்களோடையும் உட்கார்ந்து கண்ணன் சாப்பிட்டாராம். சாத்வலோபரி சம்விஷ்ய சர்வதோ மீலிதே க்ஷணான் திருப்தான் விருஷான் வத்சதரான் காஸ்ய ஸ்வோதோ பரஸ்ரமாஹ பிராவ்ருட் ச தாம் வீக்ஷ்ய சர்வபூத முதாவகாம். பகவான் பூஜயான் சக்ரே ஆத்மசக்தி உபப்ருஹும் பிரம்ஹிதாம். விருப்பப்படி புற்களை மேய்ந்த மனநிறைவுடன் புல்தரையில் கண்மூடி அசை போட்டு படுத்திருக்கிற காளைகளையும் கன்றுகளையும் மடியில் பால் நிறைந்திருப்பதா திணறுகின்ற பசுக்களையும் தன் மாயா சக்தியின் விளையாட்டால் பெருகும் பெருமலை பருவத்தில் அழகையும் கண்ட கண்ணன் அவற்றை பெரிதும் பாராட்டினார். படிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கு, கற்பனையில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்ணன் எல்லாம் அங்க நல்ல மாடு, ஐ மீன் புல்லெல்லாம் வளர்ந்துருக்கா, செழிப்பா இருக்கா. அங்க கண்ணன் அந்த பசுக்கள் கன்றுகள் எல்லாம் மேயறதா, அது எல்லாம் சாப்பிட்டு டயர்ட் ஆயிடுச்சு, போதும்னு ஆயிடுச்சு. அங்க சாப்பிட்டது அவசர அவசரமா சாப்பிடும்ல, அதை சாப்பிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதையெல்லாம் திரும்பி எடுத்து அசை போடும் இல்லையா, அது அசை போடுறது மன நிறைவோட போதும், சாப்பிட்டது போதும்னு நினைச்சு வந்து அவங்க உட்காந்து புல் தரையில அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மாடு எல்லாம் கண்ணுங்கள்லாம் பசுக்கள் எல்லாம் அசை போடுது அது சாப்பிட்டத. அப்ப படுத்திருக்கக்கூடிய காளைகளையும் கன்றுகளையும் மடியில் பால் நிறைந்திருப்பதா பசு எல்லாம் படுத்திருக்கு, அது மடியில நல்ல பால் நிறைஞ்சிருக்கு, அதனால திணறிட்டு இருக்கு, அந்த பசுவால முடியல. அப்படி இருக்கிற பசுவை தன்னுடைய மாயா சக்தியின் விளையாட்டால் பெருகும் மலை பருவத்தின் அழகையும் கண்ட கண்ணன். இதெல்லாம் கண்ணனோட சேஷ்டித்தங்கள் தானே, இந்த மலை, இந்த வானம், ஆகாயம் எல்லாமே கண்ணனோட சேஷ்டித்தங்கள் இல்லையா. அதை பார்த்த கண்ணன் அதை பார்த்து அதெல்லாம் ரொம்ப பாராட்டினானாம். கண்ணன் சந்தோஷப்படுறானாம், ஸ்லாகிக்கிறானாம். ஏவம் நிவசதோஸ்தஸ்மின் ராமகேசவயோர்வ்ரஜே சரத் சமபவத் வியப்ரா ஸ்வச்சாம்ப பருஷா நிலா. இப்படி கோகுலத்துல பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரத் ருது, சரத்காலம் தொடங்கியது. ஆகாயம் மேகங்களின்றி வெளுத்திருந்தது, நீர் தெளிந்திருந்தது, காற்றின் கடுமை குறைந்து மென்மையாக இருந்தது. ஒரு காலம் வரும்ல, அதாவது மழை முடிஞ்சு கொஞ்சம் ஆனவுடனே அப்படி ஒரு நிசப்தமான ஒரு காலம், எல்லாம் தெளிவா இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு காலம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த காலம் அதுதான் சரத் காலம், சரத் ருது அப்படின்னு பேரு. அப்போ இந்த மாதிரி கண்ணன் கோகுலத்துல பலராமன் கண்ணன் சந்தோஷமா இருந்தாங்களா. ஆகாயம் எல்லாம் மழை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மழை முடிஞ்சதுனால ஆகாயத்துல வெளுத்து போச்சு, மேகங்களே கிடையாது.
தண்ணி எல்லாம் தெளிஞ்சு போயிருந்தது. ஏன்னா மழை நின்றுடுச்சுல்ல, அதனால தண்ணிகள் எல்லாம் தெளிவா இருந்தது. காற்றின் கடுமை, காத்து மெதுவா அப்படியே குறைஞ்சு போச்சு. அப்படி குறைஞ்சு மென்மையா இருந்தது, மந்த மாருதமா வீசுறது. சரதா நீரச்சோத்பத்யா நீராணி பிரகிருதிம் யயூஹ் பிரஷ்டானாமிவ சேதாம்சி புனர்யோக நிஷேவையா. தடாகங்களில் தாமரைகள் மலர்ந்தன. நீர் தனது இயல்பான தெளிவை பெற்றது. யோக நிலையிலிருந்து நழுவிய யோகியின் சித்தம் திரும்ப யோக பயிற்சியில் ஈடுபட்டதும் தெளிவடைவதை போன்று இது இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். முன்ன கலங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை சொன்னார், இப்ப தெளிவா அடைஞ்சிருக்கிறதுக்கு சொல்றார். மழை பெஞ்சு ஓஞ்சோன்னு திரும்ப அந்த மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு வராது இல்லையா, அப்ப தெளிவா இருக்கும் இல்லையா தண்ணீர். அது போல தடாகங்கள்ல தாமரை புஷ்பங்கள்லாம் மலர்ந்துருந்துச்சான். தண்ணீர் வந்து தனது இயல்பான தெளிவான நிலை. தண்ணீர் இயற்கையான நிலை வேணா தெளிஞ்சு இருக்கிறது தான் இல்லையா, அப்படி தெளிவா இருந்ததுதான். அது எப்படி இருக்குதுன்னா, யோக நிலையில இருந்து அவனோட இந்திரியங்களால எதையோ மனசுல நினைக்கிறது, எதையோ ஒரு விஷயத்துல ஈர்க்கப்பட்டு இருந்த மன அலக்கழிச்சு போயிருந்ததுல அந்த யோகி திரும்பவும் அவன் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சான். நலிவிய யோகியினோட சித்தம் திரும்ப யோக பயிற்சியில் ஈடுபட்டதும் தெளிவா இருக்கான்ல, அது போல இருந்ததுன்னு சொல்றார். வ்யோம் நோப்தம் பூத சாபல்யம் பங்கம பாம்பல் மலம் சரஜஹாராஸ்ரமிணாம் கிருஷ்ணே பக்திர் யதா சுபம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கொண்ட பக்தியானது பிரம்மச்சாரிகளுக்கு குரு அளிக்கும் கல்வியை பெற முடியாது மறைக்கும் அறியாமை போக்குகிறது. பகவானுடைய கண்ணனுடைய பக்தி எப்பேற்பட்ட பக்தினா இது நமக்கு தான். இந்த பகவான் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய பக்தி இருக்குல்ல, அது எப்பேற்பட்டதுன்னா பிரம்மச்சாரிகளுக்கு குரு அளிக்கும் கல்வியை பெற முடியாது மறைக்கும் அறியாமையை போக்குகிறது. ஒரு குருகுலத்துல போய் ஒரு பிரம்மச்சாரி குழந்தை படிக்க போறான், அவனுக்கு பாடம் கற்பிக்கிறாங்க. அப்போ குரு சொல்லி கொடுக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியல, மறைச்சிருக்கு. எதனால, எப்படி அஜ்ஞானம் இருக்கு, அவனை மூடிட்டு இருக்கு, அவனுக்கு இன்னும் ஞானம் வரல. அது போல இருக்கு. கல்வியை பெற முடியாது மறைக்கும் அறியாமையை போக்குகிறது அப்படி இருக்கு. அவங்க கல்வியை பெற முடியாம இருக்கக்கூடிய அறியாமையை போக்குது இல்லையா, குரு கிட்ட போய் அவன் படிச்சதுனால அந்த அறியாமையை போக்குகிறது. இல்வாழ்வார்க்கு உலகில், அதாவது கண்ணனோட பக்தி பிரம்மச்சாரி பையனுக்கு ஒரு குருகுலத்துல போய் கல்வி கற்கும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை போக்குகிறது. இல்வாழ்வருக்கு, நம்மள போல கிரகஸ்தர்களுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு இது அமையுது. என்ன அமையுது, கண்ணன் மேல நம்ம பக்தி பண்ற ஒரு விஷயம், கண்ணன் மேல நம்ம பக்தி பண்றது, அவன் எந்த விஷயத்த செஞ்சாலும், ஒரு பிரம்மச்சாரி போய் குருகுலத்துல படிச்சா அவனுக்கு அஜ்ஞானம் போய் ஞானம் பிறக்கிறது. நம்மள போல கிரகஸ்தாசிரமத்துல வாழ்றவங்களுக்கு உலகியலில் மையல் கொண்ட பேராசை நீங்கிறது. இந்த உலக விஷயங்கள்ல நமக்கு புடிச்சு போய் பற்றோட இருக்கும்ல, ஆசையோட இருக்கும்ல, அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறது. வனத்தில் வாழக்கூடிய வானப்பிரஸ்தனுக்கு தன் ஆசிரமத்தின் நியமங்களை முழுவதுமாக அனுஷ்டிக்க முடியாதவாறு தோன்றும் தொல்லைகளை போக்குகிறது. வனத்துல வாழ்றவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், அங்க இருக்கக்கூடிய மாடு, மிருகங்கள், பட்சிகள், இதனால நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் இல்லையா. அதெல்லாம் இல்லாம சில சமயத்துல அவங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்காது, கனிகள் காய்கள் எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் போக்கி சுகமா அவங்களுக்கு எல்லா விதமானது கிடைக்குமா, எதனால, கிருஷ்ண பக்தியினாலன்னு சொல்றாரு. துறவிகளுக்கு என்ன கிடைக்கும், பகவானை அடைய தடையாக நிற்கும் புண்ணிய பாவங்களின் வாசனை தொலைக்கிறது. ஒரு துறவி இருக்கார், அவர் என்ன நினைக்கிறார், எப்பவும் தியானம் தபஸ் பண்றார். அவர் பகவானை அடைய ஒண்ணாம அதை தடுக்கிறது எது, அவருக்கு இருக்கக்கூடிய புண்ணியங்களும் பாவங்களும்ங்கிற வாசனை தொலைஞ்சாதானே அவரால் போக முடியும். அதை தொலைச்சு கொடுக்கிறாருன்னு சொல்றார். எது, கிருஷ்ண பக்தி தொலைச்சு கொடுக்கிறது. அதே போல் சரத் ருது ஆகாயத்தை மறைக்கும் மேகத்தை நீக்குகிறது. என்ன அற்புதமானது. எப்படி கண்ணனோட பக்தி, கண்ணன் மேல நம்ம வச்சிருக்க பக்தி இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குதோ, ஒவ்வொரு ஆசிரமத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்குதோ, அது போல சரத் ருது வந்ததுனால, சரத் ருத்துங்கிற இத கண்ணன் பக்திக்கு வச்சுக்கோங்க, கண்ணனோட பக்தி தான் சரத் ருத்து. அது வந்த உடனே ஆகாயத்துல மறைஞ்சிருக்க மேகம் எல்லாம் நீங்கி போச்சு. மழை காலத்தில் எங்கும் வெளியில் செல்ல இயலாத உயிரினங்கள் துயர் நீங்கி சரத்ருத்து வந்ததும் தங்கள் அன்பை ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்கிறது. இப்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, இத்தனை நாள் அஜ்ஞானம் எப்படி பிரம்மச்சாரிக்கு இருந்துச்சோ, எப்படி வானப்பிரஸ்தனுக்கு உலக விஷயம், எப்படி வானப்பிரஸ்தனுக்கு தோட்டத்துல வனத்துல சந்தோஷம் இல்லாம இருந்துச்சோ, எப்படி கிரகத்துல இருக்கிறவனுக்கு லௌகிக விஷயத்துல ஈடுபாடுகள் இருந்துச்சோ, எப்படி துறவிகளுக்கு பாவ புண்ணியங்கள் அவங்களை பகவானை அடைய ஒண்ணாம தடிச்சுச்சோ, இதெல்லாம் போயிடுச்சான்.
எதனால? சரத் காலம் எப்படி அவங்களுக்கு பகவான் பக்தியால் இதெல்லாம் வந்ததோ அது போல இங்க சரத் காலம் வந்த உடனே ஆகாயத்துல மேகங்கள்லாம் போயிடுச்சு, மழை நின்னு போச்சு, எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்த ஜீவராசிகள்லாம் வெளியில வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பாசம் பரிமாறிக்குச்சு. அப்படி சரத் ருது பூமியின் சேற்றையும் நீரின் கலங்களையும் போக்குகிறது அப்படின்னு சொல்றார். சர்வஸ்வம் ஜலதாஹித்வா விரேஜு சுப்ரவச்சசஹா யதா யதா தக்ஷணா சாந்தா முனையோ முக்த கில்பிஷா முனிவர்கள் உலகப்பற்றை விட்டு அமைதியுடன் பாவம் நீங்கியவராக இருப்பது போல மேகங்கள் தன் செல்வமான மலையை உலகிற்கு அழித்துவிட்டு வெண்ணிறமாக விளங்கின. ரொம்ப அழகா சொல்றார். முனிவர்கள்லாம் எப்படி வந்து தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்கள் எப்படி தபஸ் பண்ண முடியும்? உலகத்துல இருக்கிற பற்று அந்த அட்டாச்மெண்ட் விட்டாதான், டிட்டாச் ஆனாதான் மனசு அமைதி கிடைக்கிறது இல்லையா? அமைதி கிடைஞ்சோட என்ன ஆகும்? அவங்களோட பாவங்கள் எல்லாம் போயிடும். பாவங்கள் நீங்கியவர்களாக இருப்பது போல மேகங்கள் என்ன பண்ணுது? தன்னுடைய செல்வம்னா என்ன? மேகத்துக்கு செல்வம் மழை தானே. அந்த மழையெல்லாம் மக்களுக்கு சந்தோஷமா கொடுத்துட்டு வெண்ணிறமா இப்ப தெளிவா விளங்குறது அப்படின்னு சொல்றார். குரையோ முமுஷுஸ்தோயம் சின்ன முமுச்சு சிவம் யதா ஞானாமிருதம் காலே ஞானினோ தததே நவா. உண்மை உணர்ந்தவன், அதாவது உண்மை பொருள் தத்துவ ஞானத்தை அறிந்தவனுக்கு பேருதான் ஞானி அப்படின்னு பேரு. ஞானத்தை அறிந்தவன் நம்ம லௌகிக்கத்தில் சொல்ற ஞானி கிடையாது. 10 PhD படிச்சிருந்தா அது ஞானம் கிடையாது. பகவத் தத்துவம் சொரூபம் தெரியல, அதாவது தத்துவ ஞானம் ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் முட்டாள்தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அது போல உண்மை உணர்ந்தவன் தான் ஞானி. சில சமயம் பிறருக்கு ஞானத்தை போதித்து கொண்டும் சில சமயம் மௌனமாக இருப்பது போல் மலைகள் சில இடங்களில் அருவிகளாக நன்னீரை கொட்டின, சில இடங்களில் கொட்டுவதில்லை. ரொம்ப அற்புதமான ஓமானம் சொல்றார். எப்படி மலைகள்ல சில இடங்கள்ல நீர்வீழ்ச்சியா கொட்டுது, சில இடத்துல அமைதியா இருக்கு, நதி ஓடுறது இல்லையா, அருவிகளாக ஓடிட்டே இருக்கு. சில இடத்துல அப்படியே ஆகாயத்துல இருந்து மேல இருந்து கொட்டுது, சில இடத்துல அமைதியா நதியா ஓடிட்டு இருக்கு. அது எது போல இருக்குதுன்னா, உண்மை தத்துவ ஞானத்தை உணர்ந்த ஞானிகள் அதை பிறருக்கு உபதேசம் பண்ணுவது போலவும் சில சமயம் அமைதியா இருந்துடுறாங்க இல்லையா, அது போலவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அருவி கொட்டுறதுதான் அவங்க ஞானத்தை அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றது. அமைதியா இருக்கிறதுதான் நதிகள் நீரோட்டம் சலனமில்லாம போற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்றாரு. நைவாவிதன் க்ஷீயமானம் ஜலம் காத ஜலேச்சரா யதாயுரன்பகம் க்ஷய்யம் நராமூட குடும்பினஹா. அறிவிலிகளான குடும்பிகள், அதாவது நம்மள மாதிரி சம்சாரத்துல இருக்கவங்க நாள்தோறும் தன் ஆயுள் குறைவதை உணராது இருப்பதை போல் குட்டைகளில் வாழும் பிராணிகள் நீர் குறைவதை உணரவில்லை. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ஸ்லோகமும் மணிமணியா இருக்கு. சொல்ற நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அறிவிலிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாதவங்க. எந்த ஞானம்? தத்துவ ஞானம் இல்லாதவங்க. தத்துவ ஞானம் தெரிஞ்சவனுக்கு இது சாஸ்வதம்னு சாஸ்வதம் கிடையாதுன்னு புரிஞ்சு போயிடும். ஆனா தத்துவ ஞானம் தெரியாதவனுக்கு தான் இது சத்தியமான வாழ்க்கை, நான் இப்படியேதான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். யாரும் நினைச்சு இருக்க போறது கிடையாது. அதை உணராத குடும்பிகள் எல்லாம் என்ன, குடும்பத்துக்காரங்களா என்ன நினைப்பாங்க? நாள்தோறும் தன்னோட ஆயுள் குறைவதை அவன் நினைச்சு கூட பாக்குறது இல்ல. எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் இன்னைக்கு போச்சுன்னா என்னோட ஆயுள்ல ஒரு நாள் குறையுதுங்கிறத அவன் நினைச்சு கூட பார்க்காம இருக்கான். அது எது போல இருக்கு? குட்டையில இருக்கிற பிராணிகள், தவளையோ முதலையோ மீனோ இதெல்லாம் இருக்குது, ஒரு குட்டைக்குள்ள இருக்கு. கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வெளி உலகமே தெரியாது. அது போல இந்த கொட்டையில வாழ்ற பிராணிகளுக்கு அது வசிக்கக்கூடிய இடத்திலேயே அதனுடைய நீர் குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது அதுக்கு தெரியவே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அது உணராதது போல அப்படின்னு சொல்றாரு. காதவாரி சரஸ்தாபம் அவிந்தஞ்சரதர்கஜம் யதா தரித்ர கிருபணஹ குடும்பிய விஜிதேந்திரியஹ. புலன்களை கட்டுப்படுத்தாத பெரிய குடும்பம் உள்ள ஏழை மெல்ல மெல்ல துன்பத்தை உணர்வதை போல் சரத்காலத்தின் வெப்பத்தை நீர்த்தேக்கங்களில் வசிக்கிற உயிரினங்கள் உணர்ந்தன. எப்படி வந்து சரத்காலத்தோட வெப்பம் இப்ப அப்படியே வெயில் காலம் முடிஞ்சு இப்படி கொஞ்சம் வெப்பம் சூடு தெரியுதுல்ல, அப்பதான் இந்த நீர்த்தேக்கங்கள்ல வசிக்கக்கூடிய அந்த பிராணிகளுக்கெல்லாம் உயிரினங்கள் உணர ஆரம்பிச்சுச்சான். ஓஹோ, மழை முடிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு உணர ஆரம்பிக்குது. ஓகே, அது எதுக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புலன்களை கட்டுப்படுத்தாத ஒரு குடும்பஸ்தன், அவன் ஏழை, குடும்பம் உள்ள ஏழை மெல்ல மெல்ல துன்பத்தை உணர்வது போல. புலன்களை கட்டுப்படுத்தாத பெரிய குடும்பம், அவனுக்கு பெரிய குடும்பம் உருவாச்சு. எதனால உருவாச்சு?
அவன் கண்ட்ரோல் இல்லாம மனக்கட்டுப்பாடு இல்லாததுனால அவன் பெரிய குடும்பம் வந்துருச்சு, அதனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், மெல்ல மெல்ல துன்பத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றான். அது போல சரத்காலத்துல வெப்பங்கள் ஆரம்பிச்ச உடனே, மழை நின்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்ச உடனே நீர்த்தேக்கங்கள்ல வசிக்கக்கூடிய உயிரினங்கள் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கு, ஓஹோ மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஷனை ஷனை ஜஹூ பங்கம் பங்கம் ஸ்தலான்யாமம் ச வீருதஹ யதாஹம் மமதாம் தீரா ஷரீராதிஷ்வனாத்மசு. ஞானிகள் ஆத்மா அல்லாத உடல் முதலியவற்றில் இருந்த யான் எனது என்ற பற்றை இடுவது போல் தரை சேற்றையும் புல் பூண்டுகள் பசுமையும் இழந்தன. எப்படி அழகா சொல்றாங்க. ஞானிகள்லாம், ஞானிகள்னு யார சொல்வோம், ஆத்ம தத்துவ ஞானத்தை தெரிஞ்சவங்களுக்குதான் ஞானிகள்னு சொல்லுவோம். பரமாத்மானா யாரு, ஜீவாத்மானா யாரு, ஜடம்னா என்ன, அஜடம்னா என்ன அப்படின்னு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஞானி இல்லையா, ஆத்ம ஞானி. அவன் ஞானிகள் ஆத்மா அல்லாத உடல் முதலியவற்றிலிருந்து, இந்த தேகம் ஆத்மா கிடையாது, இதுக்குள்ள இருக்கிறதுதான் நானுங்கிறது வஸ்துதான் ஆத்மா இல்லையா. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த தேகமேதான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறதுனாலதான் ஒருத்தர் இந்த உடம்ப விட்டு கிளம்பும் பொழுது நம்ம அடிச்சுக்கிட்டு கதறோம். இவங்க உலகத்துல இருக்கும் பொழுதும் அவங்க அவங்க அந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. இறந்ததுக்கு அப்புறமும் அது சரீரம் வேறு, ஆத்மா வேறு. அந்த சரீரம் கீழே விழுந்துருது இல்ல, நம்ம அத்தனை நாள் அப்படிதான் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சரீரம் தான் அந்த ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அது இல்ல, ஆத்மா அல்லாத உடல் முதலியவற்றில இருந்து யான் எனது என்ற பற்றை விடுவது போல ஞானி என்ன பண்றான், தத்துவ ஞானம் தெரிஞ்ச உடனே இது நான் கிடையாது, நான் தனித்தவன், இந்த சரீரம் நான் இல்ல, நான் வேறு, இது என்னது இல்ல அப்படின்னு முடிவு பண்றான்ல. இது நான் இல்ல, இந்த சரீரம் வேறானது, அப்படி என்னோடது கிடையாது அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனுக்கு ஞானம் வந்துருது இல்ல. அது போல தரை சேற்றையும் புல் பூண்டுகள் பசுமையும் இழந்தன. தரையில இருந்து சேரெல்லாம் போயிடுச்சு, புல் பூண்டுகள் பசுமை எல்லாம் இழந்து போகுது. இதெல்லாம் எதனால நடக்கிறது, இந்த சரத்காலம் வந்த உடனே. நிச்சலாம்புர பூதூஷ்ணீம் சமுத்திர சரதாகமே ஆத்மன்யு பரதே சம்யங் முனிர் வியூ பரதாகமஹ பரதாகமஹ. சித்தம் அடங்கியதும் முனிவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் தானே அகன்று அமைதியுடன் இருப்பது போல கடலும் சரத்காலம் வந்ததும் அலை வீசாமல் அமைதி அடைந்திருந்தன. எப்படி இந்த முன்னாடி ஒரு சித்தம் அடங்காத ஒரு யோகி அடங்காம அவன் மனசு இருக்கிறது போல கடல் நீர்ல போய் கலக்கிற நதி கொந்தளிச்சிட்டு இருக்குன்னு சொன்ன, கடல் நதி நீர் கலக்கிற கடல் கொந்தளிக்குதுன்னு சொன்னார்ல. இப்ப அந்த கடல் அப்படியே அமைதி ஆயிடுச்சான். எது போல, சித்தம் அடங்கிய யோகி போல அப்படின்னு சொல்ற, மனசு அடக்கப்பட்ட யோகி போல கடல் நீரும் அமைதியா இருந்துச்சு, அலை வீசாமல் அமைதியாக இருந்தனன்னு சொல்றார். கேதாரேபியஸ்த்வபோ கிருஷ்ணன் கர்ஷகா திருடசேதுபிஹி யதா பிராணை ஸ்ரவஜானம் தன்னீரோதேன யோகினஹ. யோகிகள் பிராணவாயுவை கட்டுப்படுத்தி பிராணவாயுவின் உந்துதலால் புலன்கள் வெளியே சென்று வெளி உலகத்தை பற்றி அறிவையும் கொணர்வதை எவ்வாறு தடுப்பரோ அவ்வாறே உழவர்கள் வயல்களில் நிறைந்திருந்த நீர் வெளியேறாமல் திடமான கரை கட்டி தடுத்தனர். ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தோட்டத்துல நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்கன்னு வைங்க, அந்த தண்ணி வெளியில போகாம இருக்கணும் இல்லையா. தண்ணி கட்டினா தண்ணி அணை போடலைன்னா வெளியில போயிடும். அதனால அதுக்கு எப்படி கரை போட்டு அணை போட்டு தடுத்து அந்த தண்ணி வெளியே போகாம தடுத்து கட்டி வைக்கிறாங்களோ, அது எதுக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு, யோகிகள் தன்னுடைய பிராணவாயுவை கட்டுப்படுத்துறாங்க. பிராணாயாமம் பண்றாங்கல்ல, காத்த உள்ளுக்கு இழுத்து உள்ற கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கிறாங்க, அதுக்கு பேரு கும்பகம்னு சொல்லுவோம். வெளியில விடுவோம், அதுக்கு புறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, வஸ்திரிகா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இழுத்து வெளியில விடுறாங்கல்ல, விட்டு அதை என்ன சொல்லுவோம், பிராணவாயுவின் உந்துதலால் புலன்கள் வெளியே சென்று வெளி உலகத்தை, அவங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் வெளி உலகத்துக்கு போய் ஒவ்வொரு கண்ணு மூக்கு காது வாய் ஒவ்வொரு இந்திரியமும் போய் அந்த விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வந்துதானே சொல்லணும் மனசுக்கு இல்லையா. மனசுகிட்ட இருந்து வெளியில போகுது இந்திரியங்கள்லாம். அது வெளியில போயிட்டு என்ன சொல்லுது, காது இந்த விஷயத்த கேட்டுட்டு வந்து சொல்லுது, கண்ணு இந்த விஷயத்த பார்த்துட்டு வந்து சொல்லுது, மூக்கு இந்த விஷயத்த முகந்துட்டு வந்து சொல்லுது, வாய் இந்த விஷயத்த பேசுது இல்லையா.
இதெல்லாம் அடக்கினாதானே யோகம் வரும். சோ இதெல்லாம் பண்ணாம அமைதியா இருக்குதாம் இந்த சித்தம். ஓகே, அப்படி சொல்றார். யோகிகளோட பிராணவாயு கட்டுப்படுத்தி பிராணவாயுவின் உந்துதலா புலன்கள் வெளியே சென்று வெளி உலகத்தை பற்றிய அறிவை கொணர்வதை எவ்வாறு தடுப்பார்களோ அவங்க எப்படி பண்றாங்க, அவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. அது போல இந்த உழவர்கள் தன்னுடைய தோட்டத்துல அந்த நீரெல்லாம் வெளியில போகாம கரை கட்டி அணை கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். शरधर्कां शुजां स्थापान् भूतानाम् उडुबो हरत् தேகாபிமானஜம்போதோ முகுந்தோ விரஜயோஷிதாம். உடலே நான் என்ற அபிமானத்தால் உண்டான தாபத்தை உண்மை அறிவு நீக்குவது போல ஒரு க்ஷணம்தான் ஆகும். இந்த சரீரம் யாருக்குமே ஞானமே இல்லாத ஒரு பாமர சாதாரண மனுஷனை கூப்பிட்டு இது நீ இல்ல தெரியுமா, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் நீ, இந்த சரீரம் நீ கிடையாது அப்படின்னு விளக்கி அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் உணர்ந்துக்கிறான் இல்லையா, ஆமா ஆமா என்னோட சரீரம் விழுந்தோன்னே அந்த அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருந்த வஸ்து எங்க போச்சு அப்படின்னு புரிய வைக்கணும். அப்ப புரிஞ்ச உடனே நான் என்ற அபிமானத்தை விட்டுறான். அப்படின்னா நான் இந்த ஆத்மா, அந்த ஆத்மா இந்த உடம்பு இல்ல அப்படின்னு புரிஞ்ச உடனே அவனுக்கு ஞானம் வந்துருது. கோபிகளின் விரகதாபத்தை ஸ்ரீகிருஷ்ணன் அகற்றியது போல சரத்காலத்து சூரிய வெப்பத்தை சந்திரன் அகற்றி மக்களின் தாபத்தை குறைத்தான். கோபிகைகளுக்கு இருந்த விரகதாபம், கண்ணனை விட்டு பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியல, அத கண்ணன் அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை உண்டு பண்ணி அதெல்லாம் போக்கினார். அது போல சரத்கால சூரிய வெப்பத்தை சந்திரன் அகற்றிட்டு, அப்ப இந்த சரத் காலத்துல சூரியனுடைய வெப்பத்தை ராத்திரியில சந்திரன் வந்து போக்கிட்டாராம். மக்களின் தாபத்தை குறைத்தன, மக்களுக்கு இருந்த தாபத்தை எல்லாம் குறைச்சிச்சு. கமசோபதர் நிர்மேகம் சரத் விமல தாரகம் சத்வயுக்தம் யதா சித்தம் சப்த பிரம்மார்த்த தர்சனம். வேதத்துச்சியான உபநிடத்துகளின் பொருளை உணர்ந்து சத்துவகுணம் மிக சித்தம் தெளிந்து விளங்குவது போல சரத்காலத்து வானம் மேகமின்றி நட்சத்திரங்கள் மிளிர விளங்கின. எப்படி வேதத்தினுடைய உச்சி உள்ள அர்த்தத்தை சொல்லக்கூடியதான உபனிஷத்துக்கள் எல்லாம் பொருளை உணர்ந்து சத்துவகுணம் மிக்க சித்தம் தெளிந்து விளங்குவது போல, சத்துவகுணத்தை உணர்ந்துகிட்டா நம்ம என்ன பண்றோம், மனசு தெளிவா இருக்குது இல்லையா, அது போல வானத்துல சரத்காலத்து வானம் மேகங்கள் இல்லாம நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப தெளிவா ராத்திரியில தெரிஞ்சுச்சான். அகண்ட மண்டலோ வியோம்னீரராஜோடு கணேஷலி சசி யதா யதுபதி கிருஷ்ணோ விஷ்ணி சக்ராவிருதோ விவி. அகண்டமான எதுக்களின் தலைவரான இந்த விஷ்ணு வம்சத்துக்கு தலைவனா இருக்கான் கண்ணன். யாதவர்களின் வட்டம் சூழ பூமியில் விளங்குவதை போல சந்திரன் பூரணமான மண்டலத்துடன் நட்சத்திர கூட்டங்களுடன் வானில் விளங்கினான். கண்ணன் சந்திரன் ஆகாயத்துல எப்படி பூர்ண சந்திரனா மண்டலத்தோட நட்சத்திர கூட்டங்களோட ஆகாயத்துல விளங்குறானோ அது போல எதுகுலத்தோட தலைவனான ஸ்ரீகிருஷ்ணன் யாதவர்களோட கூட்டம் சூழ இங்க அழகா விளங்குகிறான். ஆஸ்லிஷ்ய சமசீதோஷ்ணம் பிரசூனவனமாருதம் ஜனாஸ்தாபம் ஜுகூர் கோப்யோ ந கிருஷ்ண கிருத சேதசா. வெண்மையும் குளிர்ச்சியும் சமநிலையில் உள்ள பூங்காவனத்து காற்றின் இதத்தால் அணைக்க பெற்ற மக்கள் வெண்மை அதாவது தாபம் நீங்கினர். ஆனால் கிருஷ்ணனால் சித்தம் பறிக்கப்பட்ட கோபிகைகள் மிகவும் தாபம் கொண்டனர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். பீடிகை போடுறாங்க, பூர்வ பீடிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்து என்ன நடக்க போறதுங்கிறதுக்கான உண்டான பூர்வ பீடிகை தான். மக்கள் எல்லாம் வெண்மையும் குளிர்ச்சியும் சமநிலையில இருக்கக்கூடிய பூங்காக்களுக்கு பார்க்குகள்லாம் போறாங்க. அதனால அவங்களுடைய அந்த வெம்மை போய் தாபம் நீங்கி போயிருக்காங்க. ஆனா கோபிகளுக்கு மாத்திரம் கண்ணனை பிரிஞ்ச விரகதாபம் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்றார். காவோ மிருகா ககா நாரியஹ புஷ்பிண்ய சரதா பவன் அன்வீயமானா சவ்ருஷை பலைரி சக்திரியா இவ. புரிந்த நற்செயல்களை அவற்றின் பயன் பின்தொடர்வது போல நம்ம என்னதான் நம்ம பலனே வேணான்னு ஒரு செயலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பலனை எதிர்பார்க்காம எல்லா செயலும் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சிடும். நம்ம என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைத்தே தானே தீரும். நல்ல பலனோ கெட்ட பலனோ, நல்ல செயல் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட செயல் செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும். அது நம்மளை எப்படி பின்தொடருதோ, நம்ம வேண்டவே வேணாம்னு சொன்னா கூட அது பின்தொடரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு மனசால விடணும். அது போல
நம்ம செய்யற செயல்களோட பலாபலம் நம்மளை எப்படி பின்தொடருதோ அது போல பசுக்களும் விலங்குகளும் பறவைகளும் பெண்களும் சரத்காலத்தின் இயல்பால் காம வயப்பட்டு தத்தம் காதலர்களால் பின்தொடரப்பட்டனர். அந்த கால பருவநிலை ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்படுது. பசுக்களும் விலங்குகளும் பறவைகளும் பெண்களும் சரத்காலத்தினோட இயல்பே அப்படி. அதனால காம வயப்பட்டு தத்தம் காதல்கள் தொடரப்பட்டன. உதகிருஷ்யன் வாரிஜானி சூரியோதா தானே குமுத்வினா ராஜ்ஞாது நிர்பயா லோகா யதா தஸ்யூன் வினா நிருப. ராஜா பரீட்சித்தே, அரசன் வரவால் உலகம் பயமற்று வாழும். திருடர்கள் நீங்களாக. அது போல சூரியன் உதித்ததும் தாமரைகள் மலர்ந்தன, அள்ளிப்பூக்கள் நீங்களாக அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். அரசனுடைய வருகையினால உலக மக்கள் எல்லாம் பயம் இல்லாம வாழ்வாங்க. ஒருத்தனை தவிர. யாரு? திருடனுக்கு தான் பயமா இருக்கும். மத்தவங்க எல்லாம் பயம் இல்லாம இருப்பாங்க. அதே போல சூரியன் உதித்த உடனே தாமரை பூக்கள் எல்லாம் மலர்கின்றன. அள்ளி பூக்களை தவிர. அள்ளி சந்திரன் பட்டாதான் மலரும் இல்லையா? சூரியன் பட்டா தாமரை மலரும். அது போல ராஜாவோட வருகையிலால மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, எக்ஸப்ட் திருடன். ஓகே, திருடர்கள். அது போல சூரியன் உதித்த உடனே தாமரைகள் எல்லாம் மலர்ந்தன, எக்ஸப்ட் அள்ளிப்பூக்கள் அப்படின்னு. ஓகே. உரக்ராமேஷ்வாக்ரயணைஹி இந்திரியைश्च மகோத்சவைஹி பபௌஹு பக்வசஷ்ட்யாட்யா கலாபியாம் நிதராம் ஹரேஹே. நாடு நகரங்களில் புத்தாண்டில் விளைந்த தானியங்களை இந்திரனுக்கு படைப்பதற்கான கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடந்தன. நல்லா சமிருத்தியோட மழை பெஞ்சு எல்லாம் ஆச்சுடா, தானியங்கள் எல்லாம் செழிப்பா வளர்ந்துருக்குதா. அந்த முதல் தானியங்களுடைய பயிரை விளைஞ்சிருக்க பயிர் எடுத்து இந்திரனுக்கு தானே மழை கொடுத்த கடவுளுக்கு தானே நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாம் இந்திரனுக்கு படைப்பதற்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கொண்டாட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. விவசாயிகளுக்கு ஹேமந்த ருத்துவில இருந்து புத்தாண்டு. விவசாயிகளுக்கு எப்பத்துல இருந்து புத்தாண்டா? ஹேமந்த ருத்துவில இருந்து புத்தாண்டு ஆரம்பிச்சிடும். புதிதாக விளைந்த அறுவடையான தானியங்கள் வீடு வந்து சேரும் காலம். அதுக்கு பேர் தான் ஹேமந்த ருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீஹரியின் அவதாரங்களான பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனாலும் பூமியில் பயிர்கள் நன்கு விளைந்து செழித்திருந்தன. கண்ணனோட கருணையினாலும் கண்ணனும் கிருஷ்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் பகவானோட ஸ்ரீஹரியோட அவதாரங்கள் தானே. அவங்க இருக்கிறதுனால இந்த பூமியில பயிர்கள் எல்லாம் ரொம்ப செழிப்போட வளர்ந்து இருந்தது, சமிருத்தியோட இருந்தது. வனிங் முனிர் பஸ்நாதா நிர்கம்யார்தான் பிரபேதிரே வருஷருத்தா யதா சித்தா ஸ்வபிண்டான் கால ஆகதே. புனித பணிகளை நிறைவேற்றி சித்தி பெற்றவர்கள், நல்ல நல்ல புனிதமான செயல்களை ஆரம்பிச்சு முடிச்சவங்கள, அதனால பயன் பெற்றவர்கள் தத்தமது சாதனைக்கேற்ப மறுமையில் தேவர் முதலிய சரீரம் பெறுவது போல, எப்படி இப்ப நம்ம நல்ல நல்ல காரியங்கள் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த பலாபலன் கிடைக்கிறது. நம்ம முக்தியைக்காக வேண்டி அதுக்குண்டான காரியங்கள் அந்த மாதிரி செயல்கள் செஞ்சா முக்தி, இல்ல நல்ல ஒரு தர்ம வழியில சென்றோம்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி புனிதமான செயல்களை மேற்கொண்டு அதுல சித்தி பெற்றவங்க, வெற்றி பெற்றவங்க எப்படி அடுத்த பிறவியில தேவர்களா சரீரம் எடுப்பாங்களோ அது போல மலையால் வெளியில் செல்ல இயலாமல் அடையிற்றிருந்த வணிகர்களும் முனிவர்களும் அரசர்களும் உயர்கல்வி பெற நாட்டை சுற்றி வருபவர்களும் தங்கியிருந்த இடம் விட்டு பெயர்ந்து தாம் நாடியவற்றை பெற்றனர். இத்தனை நாளா விவசாயிகளுக்கு சந்தோஷம், மத்தவங்களுக்கெல்லாம் பணக்காரனுங்களுக்கு இல்ல வணிகம் தொழில் புரிபவர்களுக்கு இவங்களுக்கா வெளியில எங்கேயும் போக முடியாம இருந்துச்சு. உயர்கல்வி படிக்கணும், வேற நல்ல நல்ல வித்தைகள் கத்துக்கணும் அப்படின்னு அரச காரியங்களா வலுவலா வெளியில போகணுங்கிறவங்க எல்லாம் போக முடியாம இருந்தாங்க. இப்ப மழை விட்டவனே எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போய் அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி தாம் நாடிய வெற்றி பெற்றனர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 20வது அத்தியாயம் முடியுது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे शरद्वर्णनं नाम 20ोऽध्यायः।